இதய முரளி எல்லார் இதயத்தோலையும் போயிட்டாரு. படம் வேற லெவல்ல இருக்கு. காமெடிலாம் செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. பரிதாபங்கள் சுதாகர் பண்ண காமெடிலாம் வேற லெவல். எப்படின்னா அதே மாதிரி நட்டி சார் வர சீன்ஸ்லாம் ரொம்ப அந்த மாமாவா நடிச்சிருக்காரு. அந்த பாண்டிங் அதர்வாக்கும் அவருக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பகத் சாரோட ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி அவர் நடிச்சிருப்பாரு. இதுல என்னன்னா நிறைய ட்விஸ்ட் படத்துல ஹீரோயின் கிட்ட லவ் சொல்றதுல இருந்து அந்த லவ் சீன்ல இருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு. என்னன்னா இது வந்து அதர்வாக்கு அவரோட கெரியர்ல கண்டிப்பா ஒரு பெரிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு படம் வந்து ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. சாங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு பட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 3-4 சாங் இருந்தது. நாலுமே ஓகேவா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்ப சாங்கும் இன்னும் பயங்கரமா இருந்தா இன்னும் ரீச் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே கண்டிப்பா. 2 பேர் இல்ல 2, 3, 4, 5 பேர் கிட்ட இருக்காங்க. அதனால லவ் போர்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த காம்பினேஷன் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிளாஸ்ட்ல நடிச்சவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. சூப்பரா இருந்துச்சு படம். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவர் போய் பார்ப்பாரு ட்விஸ்ட் என்னன்னா ஐயோ ட்விங்ஸா அப்படின்னு அது மாதிரிலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ், லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்க்குற மாதிரி தான் படம் இருக்கு. ஒரு பையன் வந்து அவங்களோட காதலை வந்து சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது, வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அதான் படம். ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக இது வந்து பசங்களுக்கு தான் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. லைக் அந்த ஒரு மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஹியூமர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் மீன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மொத்தமாகவே. சாங் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீசெண்டாக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாமே. அப்படி எனக்கு தோணலை. ஏன்னா காசுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது வந்து டேரக்டர் சாருக்கு வந்து ஆக்சுவலி பாராட்ட வேண்டிய விஷயம். இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், நிறைய புது புது ஆளுங்களை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாருக்குமே அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன அத்தியாவசியமா இருந்துச்சு அதே மாதிரி அவரும் நடிச்சிருக்காரு. பசங்களுக்கு மெயினாக இது கனெக்ட் ஆகும்னு சொல்லுவேன் நாங்கள். ரொம்ப படம் பூராவே அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு இருக்கிறத டக்குன்னு சொல்லிடுவேன். நான் எதுக்கு சும்மா படம் வேணாம். நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்குது. பார்க்க போகிற நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். 90s அந்த ஃபீலில் இருந்துச்சு படம். உண்மையாக நல்லா இருந்துச்சு. இல்லை எங்கேயுமே லாகலை. 2 or 40 minutes படம் ரன் ஆகுது, எங்கேயுமே லாகலை. சூப்பராக இருந்துச்சு. 2K கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது 90ஸ்க்கான ஒரு ஃபீல் குட் மூவி. இது அவங்களுக்கு வேணால் கனெக்ட் ஆகும் தவிர வேற. அதான் சொல்கிறேன். நானும் ஏர்லி டேக் ஓகே. நான் வந்து மணிரத்னம், கௌதம் அந்த மாதிரி படம் பார்த்து வளர்ந்தவன். எனக்கு வந்துட்டு நல்லா ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருச்சு படம். செம்மையாக இருக்குது. தமிழுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா, தமிழ் மியூசிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. சுதாகர் தான். சுதாகர் அவர் தான் பில் பண்ணுறாரு. ஃபுல் படத்தையும் அவர் தான் கொண்டு போகிறார். பயங்கரமாக செம்மையாக போகுது படம். ரக்ஷனுக்கு பெரிய ரோல் கிடையாது, பட் ஓகே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு தவிர ரோல் பெருசாக டயலாக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு படம். ஆமாம், நான் கடைசியில சொல்லுங்க. அவரு கடைசியில் ஃபகத் ஃபாசில் வராரு, ஏர்போர்ட்லேருந்து வந்து சேர்த்து வைக்க, அப்பயுமே சொல்லாமல் படத்தை முடிச்சிட்டாங்க. நடந்திருக்கு, ஆனால் விடப்படுது. அப்படியே விட்டு போக வேண்டியதான். நல்லா இருந்துச்சு. படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஒன் சைட் லவர்ஸுக்கான ஃபீல் தான். ஸ்கூல் டேஸும் சரி, காலேஜ் டேஸும் சரி, 90s கிட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து தன்னுடைய காதலை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. 90ஸ்க்கான படம் கிடையாது. 90s கிட்ஸ் ஃபீல் பண்ணதை வந்து 2K கிட்ஸுக்கும் பொருந்துன்ற மாதிரியான விஷுவல்ஸ் தான் இருக்குது. படம் எங்கேயுமே லேக் ஆகலை. அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சா இப்பயா சொல்லுவாரா, ஏன்டா சொல்கிறதுக்குள்ளாலே வந்து படத்தை முடிச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்குது படம். பெட்டர்ன்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 90s கிட்ஸாக வந்து இந்த படம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸாக தான் உள்ளே வந்தோம். அது எங்கேயுமே லேக் ஆகலை. எங்களுக்கு வந்து படம் வந்து ஃபுல்ஃபில்டு. அவ்வளோ எல்லாமே எங்கேயுமே லேக் ஆகலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒன் சைட் லவ் 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீனி போட்ட மாதிரியான படம்.
நல்லா இருக்கு. இப்போ சுதாகர் வர காமெடியும் சரி, தமன் சாரோட அந்த காமெடியும் சரி, முக்கியமாக ஃபகத் ஃபாசிலோட சீன்ஸ் வந்து உண்மையிலே நம்ம கேங், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இப்படியும் ஒரு அந்த பெரியவர் இருப்பார், இந்த மாதிரிலாம் சேர்த்து வைப்பார் செய்வான்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசில் சீன்ஸ் நல்லா இருந்தது. அதை விட ஹீரோயின்ஸ் வந்து சும்மா வந்துட்டு போகிறோமா அந்த லவ் ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் அந்த லவ் ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருக்கு. அது நல்லா ஒரு டெஸ்ட் திடீர்னு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது தான். இது இந்த படத்துல இந்த பொட்டு வைத்த வட்ட நிலா சாங்கும் பட்டாம்பூச்சி இந்த பழைய இதயம் சாங்லாம் வச்சாங்க. இப்போ முரளி சார் வந்து இறந்துட்டாரு. நான் என்ன கேட்குறேன், ஹீரா மேடம் உயிரோட தானே இருக்காங்க. மேடம் தலையில ஒரு ரோஸை போட்டு அந்த ரெட்ரோ அந்த கெட்டப்ல அப்படியே வர வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை புல் பண்ணியிருக்கோம். அதை பண்ண தவறிட்டாரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி ஓவராலாக எல்லாமே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போதும். இது வேற பார்ட் 2 வேற வருதுன்றாங்க. வேண்டாம், இதோட முடிச்சிருவோம். ஒரு 30 செகண்ட் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காமெடி இந்த படத்துல ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நட்டி சார் மாமாவா வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு அப்பா அம்மா இல்லாத பையனை வளர்த்து ஒரு மாமாவா கஷ்டப்பட்டு இது பண்ணி நல்லா அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதர்வா சாருக்கு இது ஒரு கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளவுதான், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லைங்க. படம் நல்லா இருந்தது. கொஞ்சம் லைட்டாக காண்டாகவும் இருந்தது. ஏன் காண்டா இருந்ததுன்னா, இவர் லவ்வை சொல்கிறது தான் படம். இவர் லவ்வை சொல்ல மாட்டாரா சொல்லுவாரான்னு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் லவ்வை சொல்ல மாட்டாருன்னு நம்ம முடிவே பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, அது கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு வைப்பு, அந்த யூஎஸ் நியூயார்க் அந்த லொக்கேஷனை காமிச்சது, சினிமோட்டோகிராஃபி, அங்கங்கே சின்ன சின்ன காமெடி, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வைப் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக 90s கிட்ஸுக்கு இந்த இன்ட்ரோவர்ஸ்க்கான படம் இது. நடுவில் ஒரு 3 பாட்டை பக்கத்துலேயே போட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருந்தது. பட் தனுஷ் பாடி இருப்பார் ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. இதயான்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. குற்றம் சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. பட் ஆனால் பாட்டு ஒரு சில இடத்துல வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஆவேசம் பாட்டுலாம் போடுவாங்க. இது 2K கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதானா, இப்போ அவர் அப்பா பண்ணியிருந்தார்ல, அவங்க அப்பா பண்ணும்போது அந்த டைம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் லவ்வை சொல்லாமலாம் இருப்பாங்களான்னு கேட்டால், அந்த காலத்தில் லவ்வை சொல்லாமல் இப்போ வரையும் இந்த படத்தை பார்க்கும்போது ஆமாம் நம்ம லவ்வை சொல்லியிருக்கலாமேன்னு யோசிக்கலாம். இப்போலாம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 5G 6G 7G வரையும் போகிறாங்க. அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமானா அடுத்தடுத்த ஷோக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். நம்ம சொல்ல முடியாது. அதர்வா நல்லா பண்ணியிருந்தாரு. அதர்வாவை தாண்டி வர சின்ன சின்ன ரோல்ஸுமே நல்லா டிராவிட் நல்லா பண்ணியிருந்தாரு. பரிதாபங்கள் டீம்ல இருந்து அதெல்லாம் நல்லா